என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு திரைப்படத்தை போய் பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், எதிர்பார்ப்போடு நம்ம போவோம். நம்ம எந்த எதிர்பார்ப்போடு போகிறோமோ அது அந்த படத்தில் இல்லை அப்படின்னா அதை நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். அது நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. நீங்கள் காசு கொடுத்து அந்த படத்தை பார்க்குறீங்க, அப்போ அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு ரைட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள், ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு எல்லாரும் தீத்துட்டாங்க. எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி தீத்துட்டாங்க. சரி, படத்தை பற்றி விமர்சனம் பண்ணீங்க, ரைட், ஓகே. தனிப்பட்ட மனிதனுடைய அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம யாருங்க? நம்ம அதை பற்றி தனிப்பட்ட விஷயத்தில் அந்த தனிப்பட்ட நபரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுது அவரை மட்டும் இல்லைங்க, அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், பார்த்தீங்களா? அதனால தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள், வேணான்னு சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், எல்லா கதையுமே படமாக எடுத்துட்டாங்க. காதலாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், சண்டை எல்லாமே எடுத்துட்டாங்க. ஏன், வரலாற்று நிகழ்வுகள் உள்ள படங்களை பூரா எடுத்துட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எடுக்கலையா? அல்லது இப்போ சமீபத்தில் வந்த பாகுபலியை பற்றி நம்ம படமாக பார்க்கலையா? பொன்னியின் செல்வனை பற்றி நம்ம படமாக பார்க்கலையா? எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு கதைக்களம் இருக்குது அப்படின்னா எப்படி அந்த கையாள் இருக்காங்க, அந்த திரைப்படத்தை எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தானங்க நம்ம பார்க்கணும். அதாவது அன்றைய காலத்தில் உள்ள திரைப்படங்கள் எல்லாமே இருக்குங்க, காதல், வீரம் எல்லாமே இருக்குது. இன்னைக்குரிய காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி, இன்னைக்குரிய ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அதே கதைகளை அதே இதை தான் நம்ம இன்றைக்கி வேறு வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்குறோம், ரைட்டு. இப்போ வேறு என்னென்னா, ஹாலிவுட் ஸ்டைலில் நிறைய பேங்க் ராபரி, போதைப்பொருள் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்களை போட்டு நிறைய சண்டை கிண்டையெல்லாம் போட்டு சில சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் நிறைய ஏஐ மாதிரி உள்ள எல்லாருக்கும் ஒரு ரசிக்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இன்னைக்குரிய காலகட்டத்துக்கு மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படங்களை கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்ம ரசிக்கணுமே தவிர நம்ம மேற்கொண்டு விமர்சனம்ங்கிறது தனிப்பட்ட விஷயம், அது நம்ம உங்களுக்கு அந்த இதில் உரிமை இருக்குது. ஆக திரைப்படம்ங்கிறது ஒரு கலையின் வடிவம்ங்க, ஆர்ட் ஃபார்ம், வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் எப்படி திரைப்படம் வந்துச்சு? முதல்ல தெருக்கூத்துல தாங்க ஆரம்பிச்சிச்சு. தெருக்கூத்துல ராஜா வேஷம் போட்டு அன்னைக்குரிய சூழலில் உள்ள கருத்துக்களை பூராமே தெருக்கூத்து வழியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்கிறாங்க, திரைப்படமாக வந்துருச்சு. இந்த திரைப்படமாக வந்த பிறகு தான் அது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு, அப்புறம் கலரில் வந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் ஆகி இன்னைக்கு பாருங்கள் எவ்வளவு அட்வான்ஸாக போயிடுச்சு. என்னங்க இது, திரைப்படங்கிறது சும்மாவா? அந்த திரைப்படம் உருவாக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்குது தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இது போக லைட் மேனு, சாப்பாட்டுக்கு உரியது, ப்ரொடக்ஷன் மேனேஜரு, எல்லாமே நிறைய பேருடைய கூட்டு முயற்சிங்க. இந்த கூட்டு முயற்சியில் உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் குறிப்பிட்ட தொகையை மட்டும் கைக்குள்ளே வச்சு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுமேங்கிற ஒரு டென்ஷனில் பயம் கலந்த எப்படி நம்ம அதில் வெற்றி அடையணுங்கிற ஒரு வேகத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? ஆக இன்னைக்கு உரிய திரைப்படத்தை எடுத்துங்க, நல்ல நல்ல கதை அம்சம் கொண்டதாக இருக்குங்க. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேங்க, உறவுகளை பற்றி அவ்வளவு அழகான முறையில் அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, நம் மண் சார்ந்த கதைகள் எவ்வளவோ இருக்குங்க. கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்தேங்க, அற்புதமான படங்க. இப்படிப்பட்ட படங்கள் நிறைய வர்றது மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை விட ஒருபடி மேலே போய் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பத்தோடு உள்ள படங்கள் நிறைய வருது இல்லையா? இப்படிப்பட்ட படங்களெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கலாமே.